ஃப்ரண்ட் போர்ஷனை ரெடி பண்ணி வச்சுடுங்க. ஃப்ரண்ட் போர்ஷன் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நிமிஷம். ஸோ இது கர்வ் இல்லையா, கொஞ்சம் ஷேப் இருக்குது இல்லையா, அதனால என்ன பண்ணுங்கள், அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் மடிக்க முடியும். இப்போ ரவுண்டாக இருந்துச்சுன்னா நம்மளால் அது சுருக்கமாக இருந்தால் கூட தெரியாது இல்லையா. அது ஏன்னா உள்ளே போகுதுன்னு சொன்னேன். இப்போ லாஸ்ட் டைம் கற்றுக்கும் போது என்ன பண்ணிங்க, சும்மா ரேண்டமாக மடிச்சிங்க. ஏன்னா அது வந்து கிளாத்துக்கு உள்பக்கம் போகுதுன்றதுனால அவ்வளோ நம்ம ஒன்றும் கேர் எடுக்கலை. பட் இந்த தடவை நமக்கு இந்த ஷேப்பும் ரொம்ப முக்கியம். அதனால என்ன பண்ணிக்கிறோம், அங்கங்கே நாச்சஸ் பண்ணிக்கிறோம். அப்போ தான் இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி இது டேர்ன் ஆகும். உங்களுக்கு இங்கே விசிபிலிட்டியும் நல்லாயிருக்கும். ஓகே, அந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும், சுற்றியும் இது மாதிரி மடித்து அதே ஷேப்புக்கு தைச்சிக்கணும். தெரியுதா? இது கம்பல்சரி கீழே அவ்வளோ ஸ்டிச்சிங் அந்த கட்டிங் கொடுத்தாகணுங்களா? அப்போ தான் அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி டேர்ன் ஆகும். ஓகேங்க. அப்போ தான் இந்த ஷேப் பர்ஃபெக்டாக வரும். இல்லைன்னா இந்த ஷேப்பில் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் இருக்காது. அங்கங்கே கட்டாக இருக்கும், அங்கங்கே வந்து இதுவாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு இது தானே முக்கியம், இது தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட போகுது. அதனால இது ரொம்ப முக்கியம். இப்போ இதில் என்ன பண்ணிப்போம் அப்படின்னா, இந்த இப்படி பார்க்க தைக்க போகிறோம். இப்போ இல்லை, கடைசியாக தான் தைக்க போகிறோம். ஜஸ்ட் ஐடியாவுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வச்சு தைக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி நெருக்கமாக வச்சு தைக்கணும். இதை ஒட்டி நீங்கள் ஆல்ரெடி எங்கே தையல் போட்டிங்களோ அதே இடத்துல தான் போடுவீங்க. அப்போ போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், ரிமைனிங் கட் பண்ணிக்கலாம். இல்லை உள்ளே தான் போதுன்னா கட் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. தைக்கிற வரையும் இப்போ தேவைப்படும். ஸ்லீவையும் வச்சுக்கணும். இதுலேருந்து ஒரு லேயர் ஆஃப் கிளாத், இப்போ ஃப்ரண்ட்டோட போர்ஷன் நீங்கள் எதுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்தீங்களோ அந்த ஃப்ரண்ட்டோட போர்ஷன் எடுத்துக்கணும். டாப்லேருந்து ஒரு போர்ஷன், மெயின் மெட்டீரியல்லேருந்து ஒரு போர்ஷன் எடுத்துக்கணும். சரியா? மெயின் மெட்டீரியலோட ரைட் சைட் ஃபேஸிங், ரைட் சைடு வச்சுக்கிட்டு இதுக்கு பின்னாடி தான் லைனிங் இருக்க போகுது இல்லையா, அதே மாதிரியே என்ன பண்ணிக்கணும், பின்னாடியும் லைனிங் பின்னாடி மெயின் மெட்டீரியல் வச்சுக்கணும். தெரியுதா? ஸோ இப்போ இதோட சென்டர் அதோட சென்டர் கரெக்டாக மேட்ச் ஆகணும். நம்ம ரெண்டு சைடும் எக்ஸஸாக விட்டுருந்தோம் இல்லையா, 4 இன்ச்சுன்றது கரெக்டாக எக்ஸஸாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு இது வேணும்னா கூட நீங்கள் இதையும் இப்படி தைச்சிக்கலாம். ஓகேங்க. அதை தைச்ச மாதிரி உங்களுக்கு எது சென்டர்னு தெரியறதுக்காக இப்படி தைச்சிக்கலாம். தைச்சிட்டு இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிங்கன்னா, கேன்வாஸை ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைடில் வச்சு உள்ளே டர்ன் பண்ணிங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ராங் சைடில் வச்சுக்க போகிறோம்.